ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அவங்களுடைய அப்பா மதியுடைய அப்பா இருந்துட்டு என் பொண்ணு ஏதோ தெரியாமல் சில விஷயங்களை பண்ணிட்டா, மன்னிச்சிடுங்க. இப்போ எங்கே இருக்கானோடனே மாப்பிள்ளையோட வீட்டில் மாப்பிள்ளை தான் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. பொண்ணாவை பெற்று வச்சுருக்கீங்க, சரியான ராட்சசியை பெற்று வச்சுருக்கீங்க, எல்லாருக்கிட்டையுமே சண்டைக்கு வரா, பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்கன்னே தெரியலன்றாங்க. யாருக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறா உங்கள் பொண்ணுன்றாங்க. யார்கிட்டயாச்சும் மரியாதை குடுத்து பேசுறாளா? யாருக்கும் மரியாதை குடுக்க மாட்டேங்கிறா. அவ இஷ்டத்துக்கு அவ பாட்டுக்கெல்லாம் இருக்கான்றாங்க. என் பொண்ணுகிட்ட நாங்க பேசுறோமான்றாங்க. அவ உங்கள ஸ்டேஷன்ல ஏற வச்சது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சுடுங்கன்றாங்க. இதெல்லாம் நல்லா வக்கனையா கேட்க மாட்டோம் உங்களுக்கு தெரியும்லன்றாங்க. முதல்ல உங்க பொண்ணுகிட்ட ஃபோன் போட்டு பேசுங்கன்னுவாங்க. அப்புறமா கால் பண்ணி மதிக்கு பேசுறாங்க. சொல்லுங்கப்பான்றாங்க. எங்க இருக்க? வீட்ல தான்ப்பா. எந்த வீட்ல? அவரோட வீட்ல தான். பொய் சொல்லாதம்மா. இப்பதான் நான் உங்க வீட்ல இருந்து பார்த்துட்டு கிளம்புறேன்றாங்க. அப்ப அங்க எதுக்குப்பா போனீங்க நீங்கன்றாங்க. நீ ஏன் மதி இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்றாங்க. அப்பா, நான் சைலண்டா தான் இருந்தேன். ஆனா என்னோட கோவத்த அதிகப்படுத்தினதே அவர்தான்ப்பான்றாங்க. கால் பண்ணி இஷ்டத்துக்கு பேசினாரு. எனக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. அத டைரக்ட்டா கிளம்பி ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன்றாங்க. என்ன இருந்தாலும் உங்க மாமியார், மாமனார நீ ஸ்டேஷன் ஏற வச்சிருக்க கூடாதுன்றாங்க. ஸ்டேஷன் ஏற வச்சிருக்க கூடாது தான், தப்பு தான். என்ன பண்ணலான்றாங்க. அப்பா, ஒண்ணும் நம்மள இப்போதைக்கு பண்ண முடியாதுப்பான்றாங்க. ஏன்னா, எல்லா தப்புக்கும் காரணமே அவங்க தான்றாங்க. புள்ளைய ஒழுங்கா அவங்க வளர்த்தலப்பா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்ன்றாங்க. சும்மா தேவையில்லாம நீங்க எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்கப்பா. பார்த்துக்கலாம் விடுங்கன்றாங்க. அப்பா, அவங்க உங்கள கஷ்டப்படுத்துற மாரி பேசுனாங்களான்றாங்க. பேசாத போய் இருப்பாங்களாம்மா? நீ அவங்கள கஷ்டப்படுத்திருக்க. பேசலாம் பேசுவாங்கன்றாங்க. அப்பா, முதல்ல நீங்க எதுக்குப்பா போனீங்கன்றாங்க. உன்ன பார்க்க தான் வந்தேன். சரிப்பா, நான் இங்க இருக்கேன். நான் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அங்க வந்து நீங்க போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மதி, பார்த்துக்கோ மதி அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா என் வாழ்க்கைய, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு மதி டென்ஷன் ஆகுறாங்க. தேவையில்லாம எல்லாருக்கும் கஷ்டம்னு ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.